ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சினிமா ரசிகன். இது உங்கள் சினிமா ரசிகன். ஸோ இதுக்கப்புறம் ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப நல்ல படத்துக்கெலாம் மட்டும் மை ஃபேவரட் சீன்ஸ் ஆஃப் திஸ் மூவி அப்படின்னு ஒன்று போடலான்ட்ருக்கேன். ஸோ அந்த ஃபேவரட் சீனுக்காகவே நீங்கள் போய் கண்டிப்பாக அந்த படத்தை தேட்டரில் இருந்துச்சுன்னா தேட்டரில் பார்க்கலாம். தென் கன்சர்ட் ஓடிடியில் இருந்துச்சுன்னா அந்த ஓடிடியில் போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது இந்த இதய முரளியிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வருது. ஸோ இதய முரளியில் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபேவரட் சீன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அந்த கீதா மிஸ்க்கு வந்து அவர் அந்த சின்ன பையன் ஹஸ்பண்ட் அப்படின்னு ஒரு இடத்துல சைன் பண்ணுவோம். ஸோ அதுதான் ஃபேவரட் சீன். ஏன்னா சின்ன வயசில் முத்தம் கொடுத்தாலே குழந்த பிறக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த 90s கிட்ஸ் அந்த வாழ்க்கையில் வந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆனோடனே அவங்க தான் காரணம்னு நினச்சி அவன் பண்ணுறதுலாம் ஒரு மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் மோஸ்ட் ஃபேவரட் சீன் ஆஃப் இதய முரளி. செகண்ட் ஃபேவரட் சீன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மாமாவுக்கும் அவனுக்கும் இருக்கிற பாண்ட் வச்சு அவர் டீ போட்டு கொடுப்பார். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது என்னோடய ஃபேவரட் டீ அப்படி தான் மேக் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா எல்லாருமே மேக்ஸிமம் எல்லாருக்குமே டீ ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் டீ மேக் பண்ணுற அவன் சொல்லுவான், உலகத்தில் எனக்கு பிடிச்ச 2 விஷயம் இல்லை 2வது டீ அப்படின்னு சொல்கிற சீன் வந்து சூப்பராக இருக்கும். நான் அது பார்க்கும்போது அது கடைசியில் அந்த எல்லாமே பண்ணிட்டீங்க, உங்களுக்காக எது கூட பண்ண மாட்டாங்கன்னு பகத் சொல்லும்போது ஏன் நான் அவனுக்கு எதையும் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிறது வந்து அது ஒன்று அவர் போய் ஸ்டேஜ் 2 பேசுவார். அது என்னோடய 2வது ஃபேவரட் சீன் ஃப்ரம் இதய முரளி. தென் தேர்டு ஃபேவரட் சீன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தமன் சாருக்கும் அவங்களோட லவ்வருக்கும் ஒரு கான்வர்சேஷன். அவங்க வந்து வேறவங்களே கல்யாணம் பண்ண போயிடுவார். பட் ஆனால் நீ சொல்லு உனக்காக நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க 2 பேருக்குள்ளே அந்த பாண்ட் வந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அது என்னோடய தேர்டு. அது அவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவார் ஒரு மாதிரி, இது 2 குடும்பத்தோட விஷயம், 2 குடும்பம் நாளைக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, இப்போயும் சொல்லு சரி நம்ம சேர்ந்துடணும் அப்படின்னு சொன்னால் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு அவரோட லவர்கிட்ட அவர் சொல்லும்போது அது ஒரு மாதிரி நல்ல சீன், நல்லாயிருக்கும். தென் ஃபோர்த்து ஃபேவரட் சீன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கயாடு லோகர் மேம் வந்து நானும் ஒன்று அப்போ லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் அதாவது ஒரு லவ் பண்ணிகிட்டு இருந்தப்போ நானும் ஒன்று லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப, அதுவும் இப்போ நான் 2 குழந்தைக்கு அம்மாவை ரொம்ப ஹாப்பியாக லைஃப் ரன் பண்ணுறேன். ஆனால் அப்போது வந்து அந்த டயத்தில் நான் ஒன்று லவ் பண்ணேன்னு சொல்லும்போது இவர் சொல்லாமல் வந்து அந்த கில்ட்டு அதெல்லாம் ஒரு மாதிரி உணரும்போது ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அது என்னோடய 4th ஃபேவரட் சீன் ஆஃப் திஸ் மூவி. தென் 5th ஃபேவரட் சீன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் த லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஃபேவரட் சீன் ஆஃப் திஸ் மூவி இஸ் நாட்கள் நிறையா போச்சு, வந்து சில பேர் சேர்ந்தாங்க, சில பேர் பிரிஞ்சாங்க, சில பேர் எதுவுமே சொல்லலை அப்படின்னு அது ஒரு இடத்துல வரும் அந்த டைலாக்கு படத்தில். அது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருந்தால் அப்படி தான் ஆகிருக்கும் த்ரூ அவுட் டே. அதாவது இப்போ நம்ம காலேஜ் முடிச்சுட்டு கொஞ்சம் நாள் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது அது ஒரு கட்டத்தில் வந்து காலேஜில் லவ் பண்ணியிருந்துருப்பாங்க, அவங்க எல்லோரும் பிரிஞ்சிருப்பாங்க, தென் வந்து லவ் பண்ணி சில பேர் கல்யாணம் ஆகி சேர்ந்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆகும். ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லார் லைஃப்லேயுமே நடந்திருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்க்குள்ளேயே அவ்வளோ இருந்திருக்கும். ஸோ சேர்ந்த காதலும் இருக்கும், பிரிஞ்ச காதலும் இருக்கும். அது எல்லாத்தையுமே ஒரு மாதிரி அந்த தருணத்தில் என்ஜாய் பண்ணலாம். அந்த சொல்லும்போது ராம்கி சார் சொல்லிட்டு போவார், இதுதான் கடைசியாக நீங்கள் ஒன்றா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அது ஒரு டைலாக் வரும். ஸோ அதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி உங்களை டச் பண்ணும். அதாவது இப்போ நீங்கள் இருப்பீங்க, அது எல்லோரும் இதுக்கப்புறம் நாங்கள் இப்படியே இருக்கணும்னு தான் நினைக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லுவார். பட் ஆனால் அப்படியா இருக்கிற தருணத்தை மட்டும்தான் அந்த படமாக எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் உண்மையிலே. அதாவது எப்பப்போலாம் சேர்றாங்களோ அதை மட்டும்தான் படமாக எடுத்து கொடுத்துருக்காங்க. மித்தபடி பிரிஞ்சது, சக்ஸஸ் ஆனது, அது எல்லாமே அது ஒரு தனியாக சின்ன சின்ன ட்ராகாக முடிஞ்சது, அது காமிக்கவே இல்லை சொல்ல போனால். ஸோ இந்த 4 டே பேச்சுலர் பார்ட்டி அதை கிளைம் வந்து அதில் வைக்கிறாங்க. இந்த இடத்துல அந்த லவ் ஸ்டோரியாக அப்போ எல்லோரும் சேர்ந்துருக்காங்க, அடுத்து இந்த லவ் ஸ்டோரி அதில் இல்லை, அது மாதிரி சூப்பராக எடுத்து ஒரு மாதிரி ஃபென்டாஸ்டிக்காக படத்தை கொண்டு போயிட்டு சூப்பராக எடுத்திருக்காங்க காஷ்பாஸ்கரன். ஸோ உண்மையிலே தேங்க்யூ ஃபார் திஸ் மூவி. ஸோ எல்லாருமே ஃபேமிலியோடு போய் ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக வீட்டு பார்த்து தேட்டரில் ஓடிட்டு தான் இருக்கும். ஸோ எல்லோரும் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் இதய முரளி. தேங்க்யூ.